பிரியமானவர்களே, யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தினுடைய பின்பகுதியை இன்றைக்கு நாம் பார்க்கலாம். நான் மெய்யான திராட்சை செடி என்பது முதல் பகுதி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்பது இரண்டாவது பகுதி. இந்த நாளிலே என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம். ஸோ ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது, திராட்சை செடிகள் இருக்கிறது. அந்த திராட்சை செடிகள் எல்லாம் பராமரிக்கிற ஒரு தோட்டக்காரர் இருக்கிறார். இவரெல்லாம் உலகத்தில் நாம் பார்க்கிற காரியம். இயேசு அந்த திராட்சை தோட்டத்தில் நின்று கொண்டு நான் மெய்யான திராட்சை செடி சொன்னார் என்பதை நாம் நேற்று நேரத்தில் பார்த்தோம் அல்லவா. அவர் மெய்யான திராட்சை செடி என்று சொல்லுகிற அவர் சொல்கிறார், என்னுடைய பரலோகத்தில் என்னுடைய பிதா தான் திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்கிறார். அந்த செடிகள் எல்லாம் நட்டவர்கள், அதுக்கு தண்ணீர் ஊற்றி அதை பாதுகாக்கிறவரெல்லாம் பரலோகத்தில் பிதா. நல்ல கவனிங்க, பூமியில் ஒருத்தவங்க தான் ஒரு செடியை நடுறாங்க, தண்ணீர் பாய்ச்சுறாங்க, செடி வளர்கிறது, செடியினுடைய பலன்களை பெற்றுக்கொள்கிறாங்க, நல்லது, காய்கள் கழங்கள் பழங்கள்லாம் பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் தன்னைத்தானே ஒரு திராட்சை செடியை சொன்ன பிற்பாடு அவர் பிதாவாகிய தேவனை தன்னுடைய திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்கிறார். இந்த தோட்டத்தில் நாட்டப்பட்ட எல்லா செடிகளும் பிதாவாகிய தேவனால் நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இயேசுதான் மெய்யான திராட்சை செடியாக இருந்தால் அவரை நட்டவர் ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒரு திராட்சை செடியை நாட்டி பாதுகாக்கும்படி அதன் கனியை பெற்று மகிழ்ந்து வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு தோட்டக்காரர் வேண்டும். அந்த தோட்டக்காரர் தான் பிதாவாகிய தேவன். அப்போ பிதாவாகிய தேவன் ஒரு தோட்டக்காரராக இருந்தால் அவர் குமாரன் ஒன்றையும் தானாக செய்ய மாட்டார், எல்லாம் பிதா சொல்வதன்படி தான் செய்வார் என்று அவர் கொண்டு வருகிறார். பிதாவின் சித்தத்தின்படி செய்யத்தக்கதாக இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு திராட்சை செடியாக இருந்தால் அந்த திராட்சை தோட்டத்தினுடைய தோட்டக்காரர் பிதாவாக இருந்தால் அந்த அமைப்பை நீங்கள் பாருங்கள். ஸோ இயேசு மூலமாகத்தான் நாம் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்கிறோம். அது பிதாவாலே பராமரிக்கப்படுகிறது. பிதாவானவர் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் குமாரன் செய்கிறார். அதான் சொல்கிறாரு, குமாரன் ஒன்றையும் தானாகவே செய்ய மாட்டார் என்று சொல்லி. அப்போது பிதா தன்னுடைய தோட்டக்காரன் என்று சொல்கிற பொழுது பிதாவானவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி அவர் செய்கிறார். நான் உங்களுடைய சொல்லுகிற வசனங்கள் எனக்கு சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்துல வாசமாய் இருக்கிற பிதாவானவரே அவரை சொல்லுகிறார் சொல்றார். நான் சுயமா பேசல, என்னுடைய பிதா தான் பேசுகிறார். நான் பேசல, என்னுடைய பிதா பேசுகிறார். நான் எதுவும் செய்யல, என் பிதா செய்கிறார். ஏனென்றால் அவர் தான் தோட்டக்காரர், அவர் தான் திராட்சை செடியாகிய என்னை நாட்டியவர். ஸோ இந்த பூமியிலே குமாரனாய் இயேசு கிறிஸ்து அனுப்புகிறவர் அவர் தான். அப்போது அந்த இயேசு கிறிஸ்து நாட்டு தளத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நானும் பிதாவும் ஒன்று, தந்தையும் நான் ஒன்றுலாம் சொல்லி கொண்டிருப்பார் பாருங்க. அந்த பிதாவாக தேவன் திராட்சை தோட்டக்காரராக இருக்கிற பொழுது அவர் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்னவென்று பார்த்தீங்கன்னா அந்த செடியிலே நிலைத்திருக்கிறது தான் மிக முக்கியமான ஒரு காரியம். திராட்சை ரசத்தை தரக்கூடிய திராட்சை தோட்டமாக அது இருக்க வேண்டும். நல்ல திராட்சை ரசத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நற்கனி கொடுக்கிற ஒரு திராட்சை செடியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் உணர்த்துகிறார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் பின்பற்றுகிற பொழுது நாம் நற்கனி கொடுக்கின்ற மரங்களாக இருக்க வேண்டும். நல்ல கனி கொடுக்கணும், நல்ல கனியில் நல்ல ரசம் கிடைக்கும். அந்த நல்ல ரசத்தை தான் பயன்படுத்துகிறார் மற்றவர்களெல்லாம். ஆகவே ஆண்டவர் சொல்கிற காரியங்களை கவனித்தீங்கன்னா அவர் அன்புள்ளவராக இருந்தார் பிதாவாகிய தேவன், நாம் அன்புள்ளவராக இருக்க வேண்டும். அவர் இரக்கமுள்ளவராக இருந்தால் நாம் இரக்கமுள்ளவராக இருக்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அப்படியே குமாரன் இருக்க வேண்டும். ஆகவே மெய்யான திராட்சை செடியாக இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும். தேவன் விரும்புகிற கனிகளை அவர் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் பிரியப்படுகிறார். ஆகவே எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஒன்றாக இருக்கிற பிதா மூலமாகத்தான் எல்லாவற்றையும் தான் செய்வதாக ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே உமக்கு உங்களுடைய பிதாவினுடைய சித்தத்தின்படி நீ செய்கிறபடினாலே எங்களுக்கும் அப்படி கற்றுத்தாரும், நாங்களும் உங்களுடைய சித்தத்தின்படி நடக்க எங்களை நடத்தும் என்று சொல்லி நான் ஜெபிப்போமா? என்னை நேசிக்கிற நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற பிதா வெளிப்படுத்துகிற ஆண்டவராக இயேசுவே எங்கள் வாழ்க்கையில் நீர் ஒரு திராட்சை செடியாக இருந்து எங்களுக்கு உணர்த்துகிறதை நான் உலகத்திற்கு உணர்த்தும்படியாக எங்களை நடத்துகிறார். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.